நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே பாலசுப்ரமணியா, அம்மா வணக்கம். நீங்க விருப்பப்பட்டபடியே இதோ உங்க மகன் பாலசுப்ரமணியன் உங்க முன்னாடி வந்திருக்கேன். ஏதோ ஒரு மனக்கவலையால. சொல்லுங்கம்மா, நீங்க எதுக்காக என்ன வரவழைச்சீங்கன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தர்மத்தை நிலைநாட்டுறனே இங்க நடக்கிறத பாக்கலையா? அன்பே உருவான நம்மோட பக்தைய ஒரு துஷ்ட ஜென்மம் அவளை துன்புறுத்த நினைக்குது. அம்மா, உங்க சக்தி நிறைஞ்சிருக்கிற இந்த கோயில் சன்னதியில என்னோட உதவி வேணுமா உங்களோட பக்தையை காப்பாத்த? இப்போதைக்கு உன் உதவி தேவைப்படுது. துர்தேவதைகளோட கெட்ட சக்திகளை கொண்ட ஒரு மந்திரக்காரி தன்னோட கெட்ட மந்திர சக்தியால பக்தர்களை காப்பாத்துறதுக்கு என்னோட சக்தியை உபயோகப்படுத்த முடியாம பண்ணிட்டா. உலகத்தோட உண்மையான சக்திய கெட்ட மந்திர சக்தியால அடக்கி வைக்க முடியும்னு சவால் விடுற அந்த மந்திரக்காரிக்கு நீதியோட தண்டனையை அடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்களே இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க. காலத்தோட மறு உருவமா இருக்கிற நானே விதியோட போக்க எதிர்க்க கூடாது. அதனால நம்ம பக்தியோட மானத்தையும் தன்மானத்தையும் காப்பாற்ற வேண்டியது சிவசக்தியோட மகனான உன்னோட கடமையா இருக்கட்டும். உங்களோட உத்தரவுப்படியே அம்மா. முருகா, அநியாய அக்கிரமம் செஞ்ச எல்லா அசுரர்களுக்கும் தண்டனை கொடுத்த தேவலோக சேனாதிபதியான உன்னோட வீரம் இவனுக்காக உபயோகப்படுத்தாம இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா உபயோகப்படுத்துவேம்மா. கெட்ட புத்தி உள்ள இவனுக்கு நான் கொடுக்கற தண்டனையால இவன் மனம் திறந்து வாழ்றதுக்கு அதுவே ஒரு உதவியா இருக்குமா.
என்ன மன்னிச்சிருக்க மகாராணி. உங்களை துரோகம் பண்ண நினைச்சதுக்கு எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. நான் இப்ப இறந்துருவேன் மகாராணி. என்ன மன்னிச்சிருங்க மகாராணி. மகாராணி சுவாமி பாலமுருகா, அவன் தப்பு பண்ணிருந்தாலும் அவன் இந்த மாதிரி துடிக்கிற வேதனையை என்னால பார்க்க முடியல. அவன் செஞ்ச தப்ப மன்னிச்சு நீதான் அவனை காப்பாத்தலாம். மன்னிச்சிருங்க மகாராணி. நீங்க எனக்கு இனிமே தேவி, சாட்சாத் அந்த மகமாயே தான். நீங்க விரதத்தை பூர்த்தி ஆக்கிறதுக்கு உங்களோட சகோதரன் மாதிரி நான் கூட இருக்கேன். சத்தியமா நான் உங்களுக்கு தெரியாம செஞ்ச தவறுகளை மனசுல எதையும் வச்சுக்காம நான் செஞ்ச தவறுக்கு என்ன மன்னிச்சிருங்க மகாராணி. என்ன நம்புங்க மகாராணி. மன்னிச்சிருங்க மகாராணி. என்ன மன்னிச்சிருங்க. பகவானே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிதம்பரம், அரண்மனையிலிருந்து மந்திரியும் ஆட்களும் வந்திருக்காங்க. என்ன இது ஸ்ரீ பரமேஸ்வரா? மந்திரி என்ன நேர பார்க்க வந்திருக்காருன்னா என்ன காரணமா இருக்கும்? அரண்மனையிலிருந்து வந்திருக்கும் மந்திரியாருக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்க தானே சிதம்பரம்? ஆமா. இந்த நாற்காலியில உட்காருங்க. இந்த ஊர்லயே ஒரு சிறந்த ஆசாரிகிட்ட நகை செய்ய நம்ம தேசத்து மகாராஜா தங்க கட்டிகளையும் நகை செய்யறதுக்கு முன்பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. மந்திரியாரே, அது எதுக்காகன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க. முதல்ல மகாராஜா உத்தரவுப்படி நீங்க இதை வாங்குங்க. அதுக்கப்புறம் எதுக்குன்னு நான் சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்லாம அதை வாங்கிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். எவ்வளவு விலையுயர்ந்ததா இருந்தாலும் அருகதை இல்லாத பொருளை வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட லட்சியம். உங்களுக்கு அதுக்கான அருகதை இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சனால மட்டும்தான் மகாராஜா தங்க கட்டிகளையும் முன்பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்னோட உத்தரவு, வாங்கிக்குங்க. ஒரு குடிமகன்கிற முறையில நீங்க போடுற உத்தரவை நான் ஏத்துக்கிறேன். இப்போவாவது நீங்க பதில் சொல்லுங்க. இதை எதுக்காக கொடுத்திருக்கீங்க? தங்கமும் பணமும் எதுக்காக கொடுத்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம தேசத்து மகாராஜாவோட விருப்பப்படி நவரத்னங்கள் பதிச்ச அருணா கொடிய நீங்க தான் செஞ்சு 7 நாளைக்குள்ள மகாராஜாட்ட ஒப்படைக்கணுங்கிறது ராஜாவோட உத்தரவு. எவ்வளவு விலையுயர்ந்த ஆபரணம் செய்யறதா இருந்தாலும் சரி, அதுக்கான தொகையை நான் முன்கூட்டி வாங்குறது இல்ல. அதனால நீங்க கொடுத்த பணத்தொகைய திரும்ப வாங்கிக்கணும்னு நான் பணிவோட கேட்டுக்கிறேன். அது அரச உத்தரவை மீறுற மாதிரி ஆகும். கூடாது. ராஜா உத்தரவை மீறினா என்ன நடக்கும்னு
உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயும் நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? மகாராஜா திருமணசு உத்தரவுப்படி அவரு செஞ்சு கொடுக்க சொல்லி இருக்கிற ஆபரணமான அருணாக்கொடி எந்த உருவத்துக்குன்னு நீங்க தயவு செஞ்சு எனக்கு சொல்லியே ஆகணும். தேவ சிற்பிக்கு இணையான திறமை உள்ளவர் தானே நீங்க. நகை செய்யறதுக்கு உண்டான அறிவுரைகளை யோசனைகளை உங்களுக்கு வழங்கறதுக்கு என்னால மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யாராலையும் முடியாதுங்கிறதா உண்மை. மகாராஜா திருமணசு நினைச்சு வச்சிருக்கிற அந்த அருணாக்கொடியோட உருவமும் வடிவமும் அடியனுக்கு எப்படி தெரியும்? இதை நீங்க கேட்பீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அருணாக்கொடியோட விவரம் அடங்கிய இந்த ஓலை சுவடிய மகாராஜா கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்தாங்க. சம்போ, அளவு நூல். நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிக்கணும். இதுல மன்னிக்க என்ன இருக்கு? சிறந்த கலைஞர்களுக்கு எப்பவுமே இருமாப்பு இருக்குமே. அதை தெரிஞ்சு நடக்கிறது தான் அவங்களுக்கு செய்யற ஒரு உண்மையான மரியாதையா இருக்கும். இது மனுஷங்களுக்கான ஆபரணம் இல்லையே, இது தெய்வ விக்கிரகத்துல சாத்திர திருவாபரண மாதிரில இருக்கு. தெய்வ சிலைக்கு அணிவிக்க வேண்டியதுதான். இப்ப இருக்கிற அருணாக்கொடி சேதம் அடைஞ்சதுனால அதே மாதிரி இன்னொன்னு செய்யணும். எந்த கோவில்ல இருக்கிற விக்கிரகத்துக்கு அணிய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா? நம்ம திருமூர்த்தி கோயில்ல இருக்கிற விஷ்ணுவோட விக்கிரகத்துக்கு. பகவானே, ஸ்ரீ பரமேஸ்வரா. என்னாச்சு சிதம்பரம்? சாத்தியமில்ல, அதுக்கு சாத்தியமில்ல. என்ன சொல்றீங்க? மகாராஜா கட்டளைப்படி எந்த ஒரு தங்க ஆபரணத்தையும் நான் செய்ய தயாராகிருக்கேன். அது என்னோட கடமை. ஆனா பகவான் சிவனை தவிர மத்த எந்த தெய்வத்துடைய ஆபரணத்தையும் நான் செய்ய மாட்டேன். பகவான் சிவனை தவிர மத்த எந்த தெய்வங்களையும் நான் வணங்குறதும் இல்ல. அப்படி வணங்காத பட்சத்துல மத்த எல்லா தெய்வங்களையும் நான் ஒரு சாதாரணமான சிலையாத்தான் நினைக்கிறேன். சாதாரண கற்சிலைக்கு திருவாபரணம் சாத்துறதுக்கு எப்படி எனக்கு மனசு வரும்? உங்க சொந்த விருப்ப வெறுப்பு காரணமா மகாராஜா உங்களுக்கு போட்ட உத்தரவை நீங்க மீறாதீங்க. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் மாறாத மாத்த முடியாத என்னோட பக்தியை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குடிமகன் நிராகரிக்க கூடாத ராஜாவோட உத்தரவை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல மந்திரியாரே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சிவன் மேல இருக்கிற பக்தியில பங்கம் வந்துட கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கேன். அப்படின்னா நீங்க மகாராஜா ஆசைப்பட்டபடி விஷ்ணு பகவானுக்கு நகை செய்ய முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? விஷ்ணுவுக்கு செய்யறதா இருந்தா முடியாதுன்னு மட்டும் இல்ல, உயிரே போனாலும் செய்ய மாட்டேன். நீங்க கொண்டு வந்த தங்கத்தையும் பணத்தையும் திரும்ப கொண்டு போயிடுங்க. இந்தாங்க, இதையும் வச்சுக்கோ. எடுத்துட்டு போ. நீங்க செஞ்ச இந்த காரியம் தேச துரோகத்துக்கு சமமானதுன்னு தெரிஞ்சுக்கங்க. சிதம்பரம், நீ யாரை எதிர்த்து பேசிருக்கன்னு தெரியுமா? இந்த நாட்டு மகாராஜா நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. எதிர்த்து உதாசனப்படுத்தினது அந்த தெய்வத்தை தான். இதனால என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போறோமோ யாருக்கு தெரியும்? நீ உபதேசம் பண்றதால சிவன் மேல இருக்கிற விசுவாசத்தை நான் மாத்திக்க போறது இல்ல. என்ன காப்பாத்துறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரன் என் கூடவே இருக்கா. இந்த விஷயத்தை நினைச்சு எனக்காக நீங்க சங்கடப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும்.
அந்த ஆசாரி சிதம்பரத்தை போய் நீங்க இன்னும் பார்க்கவே இல்லையா? தங்க கட்டிகளையும் பணத்தையும் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க. மகாராஜா, நாங்க வீட்டுக்கு போய் நேராவே அவரை சந்திச்சோம். உங்க உத்தரவுப்படி எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட சொன்னோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த சிதம்பரம் என் கட்டளையை ஏத்துக்கல இல்லையா? மகாராஜா, பகவான் மகாவிஷ்ணுக்கு நகை செய்யறது அந்த பரமேஸ்வரனுக்கு அவர் செய்யற துரோகம்னு சொல்லிட்டாரு மகாராஜா. சிவபக்தின்னு சொன்னா மத்தவங்களை அவமானப்படுத்துறதும் உதாசீனப்படுத்துறதும் தான் அர்த்தமா? அவரோட நம்பிக்கையின் பேர்ல அவர் இந்த மாதிரி பேசுறாரு மகாராஜா. அந்த மாதிரி அவர் இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. நான் அவரை ஒரு குற்றவாளியாவும் தேச துரோகியாவும் பாக்குறேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் மகாராஜா. அதை கேட்டதுக்கு அப்புறமும் இந்த சிதம்பரம் இதுக்கு சம்மதிக்கவே இல்லையா? கட்டாயப்படுத்தினாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் துக்கப்படுவார்னு நினைச்சு நீங்க எதுவும் பேசாம வந்துட்டீங்க இல்லையா? மன்னிக்கணும், நான் அப்பவே அவரை கைது பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பேன். தெய்வத்துக்கான திருவாபரணம் அவரை வச்சுதான் நம்ம செய்ய வைக்கணும். அதனால மட்டும்தான் நான் கடுமையான நடவடிக்கை எடுக்காம அங்கிருந்து திரும்பி வந்துட்டேன். இனிமே உங்க அபிப்பிராயத்தை வச்சுதான் அடுத்த முடிவு எடுக்கணும். அபிப்பிராயம் சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. உடனடியா அந்த சிதம்பரத்தை என் முன்னாடி கூட்டிட்டு வாங்க. வரமாட்டேன்னு சொன்னார்னா கட்டி இழுத்துட்டு வாங்க. அதுக்கு தேவையான காவலாளியையும் கூட்டிட்டு போங்க. உத்தரவு. ஒரு நிமிஷம். பகவானுக்கு சார்த்த வேண்டிய நகைய அந்த ஆளை வச்சுதான் நாம செய்யணும். அவர் என்ன சொன்னாலும் சரி, இதை நாம மறக்க கூடாது. உத்தரவு மகாராஜா.